பயணம் என்பது 5000 கிலோமீட்டர் முடிந்து விடுகிற பயணம் அல்ல. ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. 100 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர், 1800 மீட்டர் என்று ஓட்டப்பந்தயத்திற்கு ஒரு பயண இலக்கு இருக்கிறது. மராத்தான் ஓட்டத்திற்கு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் என்ற பயண இலக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் அப்படி ஒரு இலக்கு இருக்கிறது. விளையாட்டு போட்டியில் கூட ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் போட்டி, 20 ஓவர் போட்டி என்று ஒரு கால வரம்பு, ஒரு இலக்கு இருக்கிறது. அதை போல நம்முடைய பயணத்திற்கு ஒரு இலக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இலக்கை நீயும் நானும் அவ்வளவு எளிதாக தொட்டுவிடக்கூடிய இலக்கு அல்ல. ஆனால் அந்த இலக்கை தொடுவதற்கான பயணத்தை நாம் தொடங்கிவிட்டோம். இந்த பயணம், இந்த ஓட்டம் ஆங்கிலத்தில் ரிலே ரேஸ் என்பார்கள், அஞ்சல் ஓட்டம் என்று சொல்வார்கள். நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு பின்னர் இன்னொருவன் வருவான். நான் கையில் இருக்கிற தடியை பிடித்துக் கொண்டு அந்த பொருளை வாங்கிக் கொண்டு அந்த இலக்கை நோக்கி ஓட. ஆகவே நம்முடைய இலக்கை அவ்வளவு எளிதாக தொட்டுவிடக்கூடிய தூரத்தில் இல்லை. இந்த இயக்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்ற அந்த இலக்கை மட்டுமே தொடுகிற இயக்கம் அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற இலக்கை தொடுகிற இயக்கம் அல்ல. மக்களின் விடுதலை என்கிற இலக்கை தொடுகிற இயக்கம். ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை என்ற இலக்கை தொடுகிற இயக்கம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் என்ற இலக்கை தொடுகிற இயக்கம். ஆகவே நெடுந்தூரம் நாம் பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மாவோவின் பயணம் எப்படி மக்கள் சீனத்தை அமைப்பதற்காக மாவோ முன்னெடுத்த பயணம் இருக்கிறதே, அந்த நெடும் பயணத்தை போல விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற பயணம் நெடும் பயணம். இந்த நெடும் பயணத்திலே நீங்கள் அனைவரும் என்னோடு ஓடி வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். என்னோடு நீங்கள் சேர்ந்து வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஆக இந்த நெடும் பயணத்தில் நாம் இடையே வருகிற இடைமுறைகளுக்காக, சலசலப்புகளுக்காக பாதையை திசை மாற்றி ஓடிவிடக்கூடாது. சில பேர் கண்டறிகிறார், நேற்று இரவு இந்த நேரத்தில் இந்த நேரம்தான், நேற்று இந்த நேரத்தில் 10-10:30 மணிக்கு பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நான் மன்னார்குடி அருகே பரவாக்கோட்டை என்ற கிராமத்திற்கு குடியேற்ற போனேன். திடீரென்று 20-25 பேர் குறிக்கோள் இல்லாத கும்பல், குடிமோலையிலே இருக்கிற கும்பல் திருமாவளவனை பற்றியோ, திருமாவளவனின் கொள்கை கோட்பாடுகளை பற்றியோ, திருமாவளவன் தலைமையிலான இயக்கத்தை பற்றியோ, இயக்கத்தினுடைய நிலைப்பாடுகளை பற்றியோ, இயக்கத்தின் நடவடிக்கைகளை பற்றியோ, இந்த இயக்கம் மேதகர் பிரபாகரன் அவர்களால் பாராட்டப்பட்ட இயக்கம் என்பதை பற்றியோ அறியாத கும்பல்.